பிரைஸ் தி லார்ட். நாம இன்றைக்கு பார்க்க போகிற பகுதி ஏசாயா 31 அதிகாரம். இந்த 31 அதிகாரத்துல நடக்கிற காரியங்கள் பார்க்கும் பொழுது தேவன் கிட்டேந்து விடுதலை கொடுப்பார் என்று செய்தி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு. ஆனா அந்த செய்தி நடைமுறையில பார்க்க முடியவில்லை. அந்த சூழ்நிலையில அந்த தேவனுடைய வசனத்தை இருதயத்துக்குள்ள கடந்து போகாததுனால அவங்க எதிர்நோக்குகிற பிரச்சனையில சோர்ந்து போறாங்க. இதை எப்படி எதிர்கொள்வது என்று தெரியாமல் பயப்படுறாங்க. முதலாவது அவங்க எகிப்திலிருந்து உதவியும் கேட்டாங்க, அந்த உதவியும் வரவில்லை. ஆண்டவர்கிட்ட உதவி கிடைக்கும்னு எதிர்பார்க்கறாங்க, அது இதுவரைக்கும் கிடைக்கவில்லை. ஸோ எந்த பக்கமும் உதவி கிடைக்காத நிலையில அவர்கள் என்ன செய்வதுன்னு அங்கலாய்க்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி 31 அதிகாரத்தையும் 32 அதிகாரத்தையும் அவர் நமக்கு எழுதுகிறாரு. இப்போ இந்த அதிகாரத்துக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன என்று பார்க்கும் பொழுது நமக்கு கொடுத்திருக்கோம், நம் வாழ்வில் எது நடந்தாலும் அதை எதிர்கொள்வது எப்படி, நம் வாழ்வில் எது நடந்தாலும் அதை எதிர்கொள்வது எப்படி என்பதை ஏசாயா 31 மற்றும் 32 அதிகாரத்தில் அவர் சொல்ல வராரு. How to face anything that happens in our life. எது எது வேணா நடக்கலாம். நமக்கு விருப்பப்பட்டது நடக்கலாம், நம்ம விரும்பாதது கூட நடக்கலாம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம விரும்புவது என்னன்னா, நமக்கு எந்த வித அதாவது மிக அதிகமான எதிர்பார்ப்போடு கூட உடனே இது நடந்துரும், இவ்வளவு பெரிய காரியங்கள் நமக்கு உடனே இது நடந்துரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஆனா ஆண்டவர் சில டயத்துல அது உடனடியாக நடத்தாவிட்டால் கூட அவருடைய பாதையிலே அவர் ஏற்ற பிரகாரமாக நிச்சயமாக நடத்தி விடுவார். நல்லா புரிஞ்சுங்க. அவருக்கு தெரியும் எது எப்ப கொடுக்கணும், எது எப்ப கொடுக்க கூடாது என்று சொல்லி. அதனால அந்த மாதிரி அவர் நடத்துவார். ஆனா நம்முடைய எக்ஸ்பெக்டேஷன் பக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலையில நாம எது நடந்தாலும் அது நம்முடைய வாழ்க்கையில அது ஏற்றுக்கொள்வது எப்படி என்பதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஏன் என்று சொல்லி பார்க்கும்போது எது இப்ப நடக்கிற காரியம் அவர்களுக்கு எதிர்மாறாக நடந்து கொண்டிருந்தது. அவர்கள் நிச்சயமாக எகிப்து உதவி செய்யும் என்று நம்பினார்கள், அது நடக்கல. இனி எகிப்து உதவிக்கு வரவே முடியாது. அவங்க எகிப்தை நம்பி பிரயாசப்பட்டதும் அவர்களுக்கு காசு பணத்தை கொடுத்ததும் அநேக ஜனங்கள் எகிப்துக்கு அனுப்பி பலமுறை உதவி கேட்டதும் எல்லாம் வீணாய் போய்விட்டது. பொருள் செலவும் ஆயிடுச்சு, முயற்சியும் வீணாய் போய்விட்டது, நம்பிக்கையும் அற்று போய்விட்டது. இது முடிஞ்சிருச்சு, க்ளோஸ், இது நடக்காது என்பதை புரிந்து கொண்டு விட்டார்கள். இப்போ தேவனை நம்ப வேண்டும். தேவன் கிட்டே இருந்து ஒரு மூமெண்ட்டும் காணும். எதிராளி பலத்துக்கிட்டே போறான். எனி டைம் எருசலேம் உள்ள வந்து காப்சர் பண்ணிடுவான். எப்பொழுது தலைநகரம் கைப்பற்றப்படுகிறதோ அப்போ யூதா தேசம் முழுவதுமாக கைப்பற்றப்படும். யூதா தேசம் அசீரியாவுக்கு சிறைப்பட்டு போய்விடும். அப்படிதான் அது சூழ்நிலை இருக்கிறது. தாறுமாறான ஒரு சூழ்நிலை, பயங்கரமான ஒரு சூழ்நிலை. இந்த டயத்துல நம் வாழ்வில் எது நடந்தாலும் அதற்கு எதிர்கொள்வது எப்படி என்ற ஏசாயா 31 மற்றும் 32 அதிகாரத்துல தேவன் விளக்குகிறாரு. அதற்கு எடுத்துக்கொண்ட திறவுகோல் வசனம் 31:5. பறந்து காக்கிற பட்சியை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமில் ஆதரவாய் இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து விடுவிப்பார். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எந்த சூழ்நிலை கொஞ்சம் கண்களுக்கு முன்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். எருசலேம் இருக்க மதிலுக்கு அப்புறம் பல மாதங்களாக அசீரியா 1,85,000 சோல்ஜர்ஸோட அவங்க பெரிய ஆயுதத்தோட எல்லாரும் முற்றுகையிட்டு இருக்கிறாங்க. வெளியிலேருந்து உள்ள சாப்பாடு வரல, உள்ள இருந்து வெளில உங்கேயும் போல. கொஞ்சம் தண்ணி சேர்த்து வச்சிருந்தாங்க, தண்ணி மட்டும்தான் இருக்கு, அதுவும் குறைஞ்சிக்கிட்டே போகுது. சாப்பாடு போல ஜனங்கள் பட்டினியா இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில, பயந்து இருக்கிற சூழ்நிலையில அவங்க நம்பி இருந்த எகிப்து உதவி இல்லை என்று தெரிந்து விட்டது. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி 35:1 அதிகாரம் 5ஆம் வசனத்துல சொல்லாரு, பறந்து காக்கிற பட்சியை போல. அப்போ ஒரு தாய்ப்பறவை குஞ்சிய போட்ட உடனே எனி நேரம் எந்த ஒரு தாய்ப்பறவை குட்டி அந்த குஞ்சு பொறிக்கும், கொஞ்சம் குட்டி குட்டியா இருக்கும். அப்போ மரத்திலேருந்து பாம்பு வரலாம், மேலேந்து பறந்து கழுகு வரலாம். எந்த விதத்திலும் மிக 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 வல்லரபுளாக இருக்கிறது அந்த குட்டிகள் தான். யாரும் அதை காப்பாற்ற முடியாது. தாய்ப்பறவை மாத்திரமே அதை காப்பாற்ற முடியும். அப்படிப்பட்ட ஒரு வல்லரபுளான சூழ்நிலையிலே இப்போது ஜனங்கள் மாட்டிக்கொண்டு விட்டார்கள். அந்த மாட்டிக்கொண்ட ஜனங்களை பறந்து காக்கிற பட்சியை போல சேனைகள் கர்த்தர் எருசலேம் மேல் ஆதரவாக இருப்பார். ஒரு பட்சியானது தன்னுடைய சிறகுகளால் தன்னுடைய குட்டியை மறைப்பது போல எருசலேமே 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 இருக்க ஜனங்களே, உங்களை சுற்றி முற்றுகை போட்டப்பட்டிருந்தாலும் நான் சிறகுகளால் உங்களை மறைத்துக் கொள்வேன், ஆதரவா இருப்பேன், பாதுகாப்பை கொடுப்பேன், உங்களுக்கு பராமரிப்பேன், உங்களை போஷிப்பேன். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். இப்ப தப்பிக்கணும், அவங்க அசீரியாவிலிருந்து தப்பிக்கணும். அசீரியா இதுவரைக்கும் இப்ப சண்டையிட போன ஒரு நாட்டையும் அபகரிக்காம இருந்ததே இல்லை. அவங்க தோல்வி உற்றதே கிடையாது. அவர்கள் சரித்திரத்திலே தோல்வி என்பதை
அசீரியா தேசம் பார்த்ததே இல்லை. அவர்கள் முற்றுகையிட்ட அனைத்து தேசங்களும் அவர்கள் கைப்பற்றி விடுவார்கள். இதுதான் அங்க நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இது கட்டாய கைப்பற்றி விடுவோம் என்கிற சூழ்நிலை இருக்காங்க. அவங்களுக்கு கைக்கு தப்பின தேசம் எதுவுமே இல்லை. அவங்க கிட்ட படைபலம் இருக்கிறது, ஆள் பலம் இருக்கிறது, தத்துவங்கள் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. அவங்க கிட்ட இருந்து யாராலையும் எப்படியுமே தப்பிக்க முடியாது. இப்போ இது எப்படி தப்பிக்கும்? ஜனங்கள் நோக்கி பார்க்கிறார்கள். ஆனா சொல்றாரு, நான் அதை காத்து தப்ப பண்ணுவேன். அவர் கடந்து வருவார். யார் கடந்து வர போறாரா? அவர் கடந்து வருவது பயங்கரமாக இருக்கும். தேவன் எப்பொழுது கடந்து வருகிறாரோ, அவர் கடந்து வரும் பொழுது நிச்சயமாக நம்மளை விடுவிப்பார். சூழ்நிலை எதிராக இருக்கும், மனுஷர்கள் பேசுவது எதிராக இருக்கும். இந்த டயத்துல பார்க்கும் பொழுது அவன் அவனுடைய சேனாதிபதி அனுப்பி கேவலமா பேசுறான். ஜனங்களை பார்த்து, யாரை நம்பி இருக்கிறீங்க நீங்க? உங்க எசேக்கியா ராஜா சொல்றதை நம்புறீங்களா? நாசமா போயிடுவீங்க. எகிப்தை நம்புறீங்களா? வரவே மாட்டான். ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன் உங்க கர்த்தர் நம்புங்க நம்புங்கன்னு சொல்லி உங்களை ஏமாத்துவான். நீங்க நம்பாதீங்க. கர்த்தர் சொல்லிதான் நான் வந்தேன் அப்படிங்கிறான். அவன்கிட்ட என்ன சொல்ல போய் தீர்க்க தரிசனம் வேற. என்கிட்ட உங்க கடவுள் கர்த்தர் சொன்னாரு, இதை போய் அபகரித்துக்கொள்ள அவன் சொல்லாம நான் வருவேனா? அப்படி என்று கள்ள தீர்க்க தரிசனம், பொய் தீர்க்க தரிசனம் வேற சொல்றான். எல்லாமே நம்ப முடியாத சூழ்நிலை. அப்பொழுது ஏசாயா தீர்க்க தரிசி மூலமாக தேவன் பேசுகிறார். நீங்க கேட்கலாம், அதற்காகத்தான் தேவன் அந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலே எல்லா ஜனங்கள் கிட்ட ஆவியானவர் இடைப்படவில்லை. எல்லா ஜனங்கள் மேல் அபிஷேகம் ஊற்றப்படவில்லை. ஆசாரியர்கள் மேல, தீர்க்க தரிசிகள் மேல, ராஜாக்கள் மேல மட்டும் ஆண்டவர் அபிஷேகத்தை ஊற்றியிருந்தால் பரிசுத்த ஆவியானவரை அவர்கள் மூலமாக மாத்திரமே தேவன் இடைப்பட்டு கொண்டிருந்தார். அப்படியாக இடைப்பட்டது ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக. அவர் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், பறந்து காக்கிற பச்சையை போல சேனைகள் கர்த்தர் எருசலேமில் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து விடுவிப்பார். அவர் கடந்து வந்து காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து விடுவிப்பார் என்று சொல்லி, அப்போ இந்த அதிகாரத்தில் நம் வாழ்வில் எது நடந்தாலும் அதை எதிர்கொள்வது எப்படி என்பது சொல்லி ஏசாயா 31 அதிகாரத்தில் 1 9 வசனத்திலே காணப்படுகிறது. அதை 3 பகுதிகளாக நாம் பிரிக்கிறோம். முதலாவது கர்த்தருடைய மறுக்க முடியாத வல்லமை. இவங்க ஆண்டவருடைய வல்லமை மறுத்து விட்டு, நம்பாமல் புறக்கணித்து விட்டு, டபுள் கிராஸ் பண்ணி எகிப்துக்கு போயிட்டாங்க. அவர் சொல்றாரு, கர்த்தருடைய மறுக்க முடியாத வல்லமையை முதல்ல சொல்லுகிறாரு. எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் சந்திக்கும் போது, நம்ம நடக்கக்கூடாத காரியங்கள் நம்ம வாழ்க்கையில ஆண்டவன் அனுமதிக்கும் பொழுது, நம்ம முதலாவது நம்ப வேண்டியது அவருடைய வல்லமை தான். நம்முடைய வல்லமை அல்ல, நம்ம உதவி கேட்ட மனுஷனுடைய வல்லமை அல்ல, நம்ம கிட்ட இருக்கிற படைபலங்கள் அல்ல, காசு பணம் அல்ல, வல்லமை நம்முடைய டேலண்ட் அல்ல, எதுவுமே அல்ல. முதலாவது கர்த்தருடைய வல்லமையில் நம்ம நம்பிக்கை வைக்க வேண்டும். அந்த வல்லமை மேலானது, அது உயர்ந்தது, அது எல்லா உலகத்தில் இருக்க அனைத்தையும் தவிடுபடி ஆக்கி அவர்கள் பயப்படுகிற பயத்தின் வல்லமை விட மேலானது. அப்போதான் நம்ம பயத்திலிருந்து வெளில வர முடியும். அப்பொழுதுதான் கிருபையினால அந்த வசனத்தை இருதயத்துக்குள்ளாக நடத்தி கொண்டு போக முடியும். தற்போது மண்டையில மட்டும் தான் இருக்கு, நாலேஜா மட்டும் தான் இருக்கு, தான் செயல்படுத்த முடியல. இருதயத்தின் ஆழத்திலே அந்த வசனம் கடந்து போகவில்லை. காரணம் என்னன்னா, அவங்க அசீரியாவுடைய வல்லமை கண்டு பயப்படுகிறார்கள். இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை அவர் தியானித்தார் என்றால் அசீரியா வல்லமை விட பெரிது. அப்போ நீங்க சொல்லலாம், உங்களுடைய வாழ்க்கையிலே விடுதலை கிடைக்க வேண்டும் என்றால் முதலாவது தேவனுடைய வல்லமை உங்க காணப்படுகிற பிரச்சனை வல்லமை விட பெரிது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வல்லமையில தேவன் செயல்பட முடியும். அது உணர்ந்து கொள்ளாத மட்டுமாக ஆண்டவர் வல்லமையோடு செயல்பட முடியாது. அதற்கு காரணம் தேவன் அல்ல, நம்முடைய இயலாமை, நம்ம ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாத நம்முடைய அவலட்சணமான ஒரு நிலை. இந்த நிலைமை தான் இந்த இஸ்ரவேல் யூத ஜனங்கள் காணப்பட்டு இருக்காங்க. அதனால தான் இப்போ எகிப்துல போய் உதவி கேட்டாங்க. இப்பொழுது சொல்றாரு, கர்த்தருடைய மறுக்க முடியாத வல்லமையை கொடுத்தவர் முதலாவது 1-5 வசனத்துல பேசுறாரு. பேசிட்டு அப்புறம் என்ன சொல்றாரு, மனம் திரும்ப அழைக்கிறாரு. 6-7 வருஷத்துல நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை கூட கடந்து போகும்போது நாங்கெல்லாம் மாம்சம் தான், மண் என்று தான் நினைவு கூற வேண்டும். நம்ம எல்லாருமே எப்போதுமே தப்பு செய்யாம இருக்கிறதில்லை. அநேக தவறுகள் செய்கிறோம், அநேக குற்றங்களை செய்கிறோம், அந்த குறைகளை நிகழ்த்துகிறோம். நம்ம கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை பல முறை நம்ம துஷ்பிரயோகப்படுத்துகிறோம். ஏது எப்படியாக இருந்தாலும் செய்த தவறுகளை, செய்த காரியங்களை தேவனுடைய வல்லமை நம்பாமல் டபுள் கிராஸ் பண்ணி மனுஷன் வல்லமை நம்பின அந்த காரியங்கள் எல்லாவற்றிலிருந்து மனம் திரும்ப முதல்ல அழைக்கிறார். இது எல்லாம் ஒரு படியாக ஒரு காரியமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிற காரியத்தை எதிர்கொள்வதற்கு முதலாவது கர்த்தருடைய வல்லமையை நாம் அங்கீகரிக்க வேண்டும். இரண்டாவது மனம் திரும்ப வேண்டும். மூன்றாவது கர்த்தருடைய இறுதி ஜெயத்தை நீங்க அனுபவிப்போம். அல்லேலூயா. How to face anything that happens in our life. ஐசாயா
Isaiah chapter 31, 1 to 9, to face anything that happened in our life, the three steps are there in our life. First of all, you have to accept the undeniable power of God. You cannot deny it. You cannot deny the power of God. Next is because of denying the power of God, the people of Jewish people, the king also Hezekiah asked the help from the Egypt. Now God is telling you have to accept the undeniable power of God. Next, God is calling unto repentance. You have to not only repentance, you have to put forth the fruit of repentance. And then then only the people are going to see the ultimate victory of the Lord. So in our life, to see the victory of the Lord, first of all, we have to accept and we have to openly confess the undeniable power of God. Then we have to come to repentance and put forth the fruit of repentance and mistake what we did to face all these problems. And next one, ultimately we see the victory of the Lord. That is what we are going to see. இப்பொழுது மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனை என்ன? அவர்கள் நம்பிக்கைகள் அவர்கள் இருதயங்களை ஊடுருவவில்லை. என்ன பிரச்சனை? இப்போ என்ன பிரச்சனை? அவருடைய நம்பிக்கை அவருடைய இருதயத்தை ஊடுறல. சும்மா வாயால பேசுறாங்க, ஆமா கர்த்தர் காப்பாத்துவாரு, கர்த்தர் நடத்துவாரு, ஆனா மனசுல ஒரு நம்பிக்கையும் கிடையாது. யார்கிட்ட கேட்டா, ஆமா சிஸ்டர் நான் ஆண்டவர் நம்பிட்டு இருக்கிறேன், ஆமா பிரதர் கட்டாயமா ஆண்டவர் செய்வார், ஆனா மனசுக்குள்ள இவனுங்க செய்வார், நம்மளுக்கு ஒண்ணு கிடையாது அப்படிதான் அப்படின்னு நினைக்கிற ஒரு நிலைமை. அப்போ இருதயத்துக்கூடாக அந்த வசனம் கடந்து போகவில்லை. எனவே அவர்களின் நடைமுறை போராட்டத்தில் அவர்கள் நம்பிக்கை தோற்றுக்கொண்டே இருக்கு. நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா போயிடுச்சு. ஏன் போயிடுச்சு? அந்த இருதயத்துக்குள்ள கடந்து போக நம்பிக்கை போயிடும். சோ உங்களுக்கு நீங்க ஒரு பிரச்சனையை எதிர்நோக்கும் பொழுது உங்கள் இருதயத்துக்குள்ளாக அந்த வசனை ஊடுருவை செய்யுங்க. அப்பொழுது தான் உங்கள் நம்பிக்கை வளர்ந்துகிட்டே இருக்கும். இல்ல அந்த பிரச்சனையில நம்பிக்கை தோத்துக்கிட்டே இருக்கும். அப்ப நீங்க கேட்கலாம், குடும்பத்தார் எல்லாருக்கும் இந்த நம்பிக்கை வந்துருன்னா எல்லாருக்கும் வராது. சில பேருக்கு அந்த நம்பிக்கை ஆண்டவர் ஆவியானவர் கொடுக்கிறாரு. அந்த கொடுக்கும் போது பெற்றுக்கொண்ட அந்த நபர் பிறரை ஊக்குவிக்க வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசிக்கு தான் இது வந்தது, பிச்சை ஜனங்களுக்கு வரல. ஆனா ஏன்னா the fellowship, how much fellowship you have with God, in that much way your word of God is going to penetrate into your heart. நீ எந்த மட்டுமாக தேவனோடு ஐக்கியம் கொண்டிருக்கிறீர்களோ அந்த மட்டுமாகத்தான் அந்த வசனம் உங்களுடைய இருதயத்துக்குள்ளாக ஊடுருவி செல்லும். அந்த ஐக்கியம் குறைவுபடும் போது அந்த வசனம் ஊடுருவி செல்வதில்லை. இதுதான் அங்க பிரச்சனை. அதனால தான் அந்த நம்பிக்கை தோற்றுக்கொண்டே போகிறது. அசீரியா they have only the theoretical knowledge of God to face the threat of the Assyrian invasion. அதாவது அவர்களுக்கு எதிராக இருக்க மிகப்பெரிய பலமாகிய அசீரியன் படையை தன்னுடைய புத்தியில் இருக்கிற கர்த்தரை பற்றி புத்தியிலே இருக்கிற ஞானத்தை கொண்டு மாத்திரமே ஜெயிக்கலாம் நினைக்கிறாங்க. அது முடியாது. அது முடியவே முடியாது. அசீரிய படையெடுப்பின் அச்சுறுத்தலை எதிர்கொள்ள அவர்கள் தேவனை பற்றிய கோட்பாட்டு அறிவு, தேவன் யாரு, தேவன் நமக்கு ரட்சகர், நம்ம பாவத்துக்களாக மரித்தாரு, அவர் நம்முடைய சிலுவையில நம்ம பாவத்தை சுமந்தாரு, அவனுக்கு உதவி செய்கிறவர் அப்படி என்கிற வாயாலை சொல்லி இருதயத்திலே போகாமல் மண்டைக்குள்ளே இருக்கிற அறிவு மட்டுமே கொண்டிருந்தாங்க. இருதயத்தின் வித்தியாசத்தை ஏற்படுத்தும் ஆவிக்குரிய நுண்ணறிவுக்கு ஏசையா நம்ம இப்ப இந்த சூழ்நிலையில அவர்கள் இருதயத்திலே வித்தியாசத்தை கொண்டு வர வேண்டும். அப்பொழுது தான் விடுதலை கிடைக்கும். இருதயத்தில் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தும் ஒரு ஆவிக்குரிய எழுச்சியை, ஒரு ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்பர்மேஷனை ஏசாயா தீர்க்கதரிசி இந்த அதிகாரத்தின் மூலமாக கொண்டு வருகிறார். கடவுளை நான் நம்பிக்கையாக கருதினால் நாம் எதையும் எதிர்கொள்ள முடியும். நல்லா புரிஞ்சுங்க. தேவனை நம்முடைய நம்பிக்கையாக கண்டால் எதையும் நாம் எதிர்கொள்ள முடியும். அப்படிதான் உதாரணத்துக்கு நம்ம பார்க்கும் பொழுது அப்படியாக ஆபிரகாம் 5 ராஜாக்களை ஜெயிச்சிட்டான். அப்பவும் பயப்படுறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த காரியம் நடந்து போடுங்க. கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாக, ஆபிரகாம் நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்ப முன்னாடி பயந்தானா அப்படின்னு யோசிக்கலாம். அவன் பயப்படலதான். ஆனாலும் தன்னுக்காக அல்ல, தன்னுடைய கசின் அப்படி மாட்டிக்கிட்டதுனால அவன் கிட்ட இருந்த 314 பேர் கூடயும் சரி, அங்க தங்கி இருந்த உடன்படிக்கை செய்து கொண்ட ஜனங்களோடு போய் தன்னுடைய 5 ராஜாக்களை ஜெயிச்சு எல்லாத்தையும் விடுதலை பண்ணிட்டான். அப்பவும் ஒரு நம்பிக்கைக்குரிய காரியம் அவன்கிட்ட ஊடுறவே இல்லை. என்ன நம்பிக்கை? என்னால் எனக்கு பிள்ளை இல்லை அப்படி என்கிற ஒரு காரியம் அவனை அலைகழித்து கொண்டிருந்தது. எவ்வளவு கஷ்டப்பட்டு ஜெயிச்சா கூட ஒரு காரியம் எனக்கு கிடைக்கவே இல்லையே. அப்ப ஆண்டவர் சொல்ற, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகம் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். அப்ப பின்ன தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறானே. அந்த காலகட்டத்துல ஒரு பணக்கார தம்பதிகளுக்கு குழந்தை பிறக்கலன்னா அவங்க வீட்டுல பிறந்த ஒரு அடிமையோட குழந்தைய தத்து எடுத்துப்பாங்க. அவங்க அப்புறம் நினைச்சிட்டாங்க, அங்க அடிமை ஒருத்தன் இருக்கிறான், நாம அவன் தத்து எடுத்துக்கிறோம், அதுதான் அப்பா நீங்க என்னமோ கேடகங்கிறீங்க.
அவர் அவனை நோக்கி வெளியே அழைத்து, அப்படியாப்பா நீ வெல்லவா, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்கள் என்ன குன்னாலே கூடுமானால் அது என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வளவாக இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அந்த விசுவாசத்தை தான் இந்த பிரச்சனையில ஆண்டவன் நம்ம கிட்ட கேட்கிறாரு. வெளியில வா, உனக்கு காமிக்கிற ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறார். அதுல ஒரு விசுவாசம் ஏற்பட்டது, அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இப்படிப்பட்ட விசுவாசத்தை தான், இப்படிப்பட்ட ஆவிக்குரிய எழுச்சியை தான் ஏசாயா தீர்க்கதரிசி யூத ஜனங்களுக்கு கொண்டு வர போறாரு. ஆபிரகாமுடைய நிலைமையிலே தேவனை வெளிப்பட்டு ஒரு அடையாளத்தை காட்டி, ஒரு வானத்தின் நட்சத்திரத்தை போல எண்ணக்கூடாத அளவுக்கு ஒரு சந்ததியை பெருக்குவேன் என்று சொன்னான். அதை அவன் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அந்த நீதி என்பது தேவன் கொடுக்கிற நீதி. இப்பொழுது இந்த சூழ்நிலை காரியம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும்போது, நம்ம போன வாரம் பார்த்த மாதிரி 4 வாய்ப்புகள் இருந்தது. அவர் ராஜாவுக்கு ஒண்ணு, அப்போ போரை செய்யாமல் அசீரியாவுக்கு அடிபணிந்து போவது, 2வது எதிர்த்து போர் தொடுப்பது, 3வது எகிப்தோடு ஒரு கூட்டணி வைப்பது, 4வது தங்கள் பாவங்களுக்காக மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் அற்புதத்தை விடுதலையை நாடுவது. இது 4வது பகுதிக்கு தான் இப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி ஜனங்களை கொண்டு வராங்க. 3 பகுதியிலும் தோல்வி அடைஞ்சிடுச்சு. போரை செய்ய முடியாது, அசீரியாவை அடிபணிய முடியாது. அவன் முன்னாடியே வந்துட்டான். எதிர்த்து போரிடுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அவன்கிட்ட போன நொறுக்கி சாவடிச்சிடுவான். எகிப்தோட உதவி கேட்டாங்க, அதுவும் கிடைக்காது. 3மே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆல் தி திங்ஸ் ஆர் டோட்டலி ஃபெயிலியர். அப்போ தாழ்மையுடன் தங்கள் பாவங்களுக்காக மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் அற்புதத்தை விடுதலையை நாடுங்கள் அப்படி என்று சொல்லி 4வது பகுதிக்கு வருகிறார்கள். அச்சுறுத்தல் பயங்கரமாக இருக்கிறது. ரப்சாகேவை அனுப்புகிறான் அந்த அசீரிய ராஜா. ஏசாயா 36 அதிகாரத்தில் அது காணப்படுகிறது. 4லிருந்து 10 வசனத்தில் ரப்சாகே ஜனங்களை நோக்கி அசீரிய ராஜாவிடத்தில் மகாராஜா உரைக்கிறார், நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீ நம்பி இருக்க அந்த நம்பிக்கை என்ன? நம்பிக்கை என்னப்பா? யுத்தத்துக்கு மந்திர ஆலோசனை வல்லமையும் உண்டென்று சொல்லுகிறாயா? அது வாய்ப்பேச்சே அன்றி வேறல்ல. சும்மா வாயார பேசிட்டு இருக்கீங்க, நடக்காது. நீ என்னை விரோதிக்கும்படி யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய்? இதோ நெருந்த நாளில் எகிப்தை நம்பியிருக்கிறாய், போச்சு. அதன் மேல் ஒருவன் சாய்ந்தால் அது தன் உள்ளங்கையில் பட்டறிவி போகும். எகிப்தின் ராஜா பார்வோன் தன்னை நம்புகிற அனைவருக்கு அப்படித்தான். நீ அவன் நம்பினால் யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டான், அப்படியே விழுந்து போய் விடுவான். இனி நீ நாங்கள் எங்கள் தேவனை கர்த்தரை நம்புகிறீங்கன்னு சொல்றீங்களா? அவருடைய மேடைகளையும் அவருடைய பலிபீடங்களையும் அல்லவோ எசேக்கியா அகற்றி யூதாவையும் எருசலேமையும் நோக்கி இந்த பலிபீடத்தின் முன் பணியுங்கள் என்று சொல்றாரு. எசேக்கியா ரிஃபர்மேஷன் பண்ணாரு, அதே தப்புங்கிறாங்க. வந்து the reformation of Hezekiah was excellent. He removed all the altars of the idols. எல்லா பலிபீடத்தையும் அவன் உடைத்து நொறுக்கி போட்டு ஒரு பெரிய எழுச்சியை உண்டு பண்ணான். இவன் சொல்றான், அந்த எழுச்சி உண்டு பண்ணதே தப்பு. அவன் தான் எல்லாத்தையும் எடுத்து உங்களை ஒரே ஒரு பலிபீடத்தில் பலியிட சொன்னான். அதனால தான் பிரச்சனை. எசேக்கியா ராஜா மேல் திருப்பி விடுறான். நான் உனக்கு 2000 குதிரைகளை கொடுப்பேன், நீ அவைகள் மேல் ஏறத்தக்கவர்களை சம்பாதிக்க கூடுமானால் அசீரியா ராஜாவை ஆண்டவனோட சபதம் கூறு, சண்டைக்கு வரியான்னு கேட்கறான். சண்டை பண்ண முடியாது, நான் உனக்கு குதிரை கொடுக்குறேன், குதிரை வச்சுக்கிட்டு நீ எங்க மேல சண்டைக்கு வா, அது கூட முடியாது. நீ வாக்கத்தவன், ஒரு பொழப்பத்தவன், உனக்கு ஒண்ணுமே உதவி இல்லை. அப்பொழுது கர்த்தருடைய கட்டளை இல்லாமல் இந்த தேசத்தை அழிக்க வந்தவனு இந்த தேசத்துக்கு விரோதமாக போய் அதை அழித்து போடு என்று கர்த்தர் இன்னொரு சொன்னாருங்க. அவன் செஞ்சது தப்பு, என்கிட்ட கர்த்தர் பேசுறாரு அப்படிங்கிறான். குதிரை கொடுக்குறான், அதை வஞ்சி சண்டை போடுங்கிறான். யோசிச்சு பாருங்க, அவங்களோட நிலைமை எவ்வளவு அவமானமான நிலைமை, அசிங்கமான நிலைமை, தலை குனிகிற ஒரு நிலைமை, இப்படி என்னுமே பண்ண முடியாத ஒரு நிலைமை. யோசிச்சு பாருங்க, பலமுறை தேவ பிள்ளைகளை நாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கடந்து போகத்தான் செய்கிறோம். கர்த்தர் தம்மை நிச்சயமாக தப்புவிப்பார். இந்த நகரம் அசீரிய ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவார், அதற்கு இடம் கூடாதிருங்க என்று ராஜா அந்த சனகரிப் சொல்றார். எவ்வளவு அவிசுவாசமான வார்த்தை, எவ்வளவு நெகட்டிவ் கன்ஃபெஷன், எவ்வளவு செயலையும் படுத்துறான், வார்த்தையாலையும் பேசுகிறான். பிசாசாரன் அப்படிதான் பண்ணுவான். நமக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலையை கடினப்படுத்துவான். வாயால ஜனங்கள், நமக்கு எதிரான ஜனங்களை கொண்டு வந்து நமக்கு எதிரில் பேச வைப்பான். நம்ம சந்திக்கிறதே கஷ்டம், நீ பேசாமலாச்சே இருப்பா, நான் பாட போறேன் விட மாட்டேன், கூப்பிட்டு வச்சு வாயால குத்துறது, வசனத்தால அடிக்கிறது, அதையும் பண்ணுவாங்க. பயங்கரமான சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில விடுதலையாவது எப்படி? கர்த்தருடைய மறுக்க முடியாத வல்லமையை நீங்க நம்புங்க, மனம் திரும்புங்க, கர்த்தருடைய இறுதி ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Confess the undeniable power of God, repent from your sin and ultimately you see the victory of the Lord. So முதலாவது பகுதி the undeniable power of God. First portion is the undeniable power of God. Isaiah chapter 31 1-5. There we are going to see 4 things. There we are going to
to see first of all the warning, then we are going to see the God's wisdom, then we are going to see God's power and God's love. We are going to see four things in the undeniable power of God. There is a warning, we have God's wisdom, God's power and God's love. இந்த நாம இப்ப பார்க்க போகிற பகுதி தேவனின் மறுக்க முடியாத வல்லமை. அதுல 5 வசனங்கள் இருக்கிற அந்த 5 வசனத்துல 4 பகுதிகளாக பிரிக்கிறோம். முதலாவது ஆண்டவர் எச்சரிக்கிறாரு, எப்போதும் நம்முடைய கஷ்டங்கள் நேரத்திலே உதவி கிடைப்பதில்லை. God first give the warning. ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கை கொடுப்பாரு, நமக்கு செய்கிற தவறுகளிலிருந்து வெளிவரும்படியாக நம்மளை எச்சரிக்கை செய்வாரு. ஏனென்றால் நம்மளை சிட்சிக்கிற தேவன், நம்மளை சிட்சித்து நேர்வழியில நடத்துகிற தேவன் நம்மளை எச்சரிக்கிறார். முதலாவது எச்சரிக்கை. இரண்டாவது தேவனுடைய ஞானம். அவர் சொல்றாரு, நீ என்னென்னமோ ஞானம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறாய், என்னுடைய ஞானம் மனித சக்திக்கும் மனித வல்லமைக்கும் அப்பாற்பட்டது. இது எப்படி நடந்துச்சு, எப்படி நடக்க முடியும், இது நடக்க சாத்தியமே கிடையாது, இது முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ஞானம், ஆண்டவருடைய ஞானம் மனித சக்தி. அசீரியா நம்புறியா, அவன் ஞானமா இருக்கான், அவன் சக்திக்கும் மனித வல்லமைக்கும் அப்பாற்பட்டது. மூன்றாவது, தேவனுடைய வல்லமை எப்படிப்பட்டது, தேவன் எப்படி அன்பு நிறைந்தவராக இருக்கார். நீங்க என்னை விட்டுட்டீங்க, என்ன மனம் திரும்பவில்லை, என்னை விட்டுட்டு எகிப்துகிட்ட உதவி கேட்கறீங்க, விக்கிரகத்தை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கீங்க, அப்பவும் நான் உங்கள் மேல் அன்பு வைக்கிறேன்னு சொல்லி நம்முடைய தேவன் அன்பான தேவன், நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில மறுத்த தேவன், நம்முடைய இடத்தை அவர் எடுத்துக்கொண்ட தேவன். எவ்வளவு தப்பு செய்தாலும் நம்ம அறிக்கையிடும் போது நம்ம பாவத்தை மன்னித்து நிச்சயமாக விடுதலை கொடுக்கிற தேவன் அவர். முதலாவது எச்சரிக்கையை பார்க்கலாம். சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமல். ஏசாயா 31 அதிகாரம் 1 வசனத்தை நான் வாசிக்கிறேன். சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமல். இஸ்ரவேல், தி ஹோலி ஒன் ஆஃப் தி இஸ்ரேல், தி ஹோலி ஒன் ஆஃப் இஸ்ரேல். இது மிக அருமையான ஒரு நாமம். இந்த நாமத்தை ஏசாயா தீர்க்கதரிசி மாத்திரமே more than 25 times சொல்றாரு. வேதத்திலே காணப்படுகிற இஸ்ரவேலின் பரிசுத்தராய் என்கிற ஒரு நாமம் ஏசாயா புஸ்தகத்திலே தான் அதிகமாக இடம்பெற்றிருக்கிறது. ஏனென்றால் ஏசாயா தீர்க்கதரிசி பெரிய ஊழியத்திற்கு கொண்டு போவதற்கு முன்பாக ஏசாயா 6ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஆராதித்துக் கொண்டிருக்கிற சேராபீன்கள் கேராபீன்களும் வானத்தில் இருக்கிற அந்த தரிசனத்தை பார்த்து தான் அவன் நாவிலே சுட்டப்பட்டவனாக, பாவத்தை இருந்து விடுபட்டவனாக ஊழியத்துக்கு அடைக்கப்பட்டான். ஆனால் தேவனுடைய பரிசுத்தத்தை கொடுத்து எச்சரிக்கிற ஒரு தீர்க்கதரிசியாக அவன் மாறினான். ஆகவே அவனுடைய தேவனுடைய நாமம் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தர். இஸ்ரவேலின் பரிசுத்தராக கர்த்தரை நீங்கள் தேடாமல் எகிப்துக்கு போய் குதிரை மேல் நம்பிக்கை வைத்து ரகதங்கள் அநேகமா இருக்கிறதுனால அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளா இருப்பதனால அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ. ஃபர்ஸ்ட் எடுத்தவன ஐயோ. ஏன் ஐயோ? ஐயோ அங்க ஐயோ ஏன்பா, குதிரை ரதம், குதிரை வீரருடைய பலம் அநேகம், நான் போறேன், அவர்களுக்கு ஐயோ. நம்பிக்கொண்டு ஐயோ என்று ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார்கள். அல்லேலூயா. ஏன் எச்சரிக்கை? யூத மக்கள் தேவனிடம் திரும்புவதற்கு பதிலாக ராணுவ உதவிக்காக எகிப்தை எதிர்பார்த்தனர். குதிரைகளும் ரதங்களும் மனித வல்லமையும் ராணுவ வல்லமையும் அடையாளப்படுத்துகிறது. பிரச்சனை அவர்கள் தேவனை தேட தவறுவது தான் பிரச்சனை. இப்போ தேவனை உதவி செய்யவில்லை, இல்லை, தேவனை தேட தவறுவதாகும். தேவனை பற்றி தமது அனுபவத்தை குறைக்கும் எந்த உதவியும் எப்போது நமக்கு மற்றொரு எகிப்தின் அடிமைத்தனமை ஆகணும். நம்ம எந்த உதவியை நாடுகிறோமோ அந்த உதவி தேவனோடு இருக்கிறவங்க அனுபவத்தை குறைத்தும் என்றால் அது உங்களுக்கு எகிப்து. நீங்க உதவி கேட்க வேணாம் என்று சொல்லவில்லை, நீங்க உதவியை கேட்கலாம், உதவியை பெறலாம். ஆனால் நீங்க உதவியை கேட்டதுனால தேவனோடு இருக்கிற ஐக்கியமும் தேவனோடு இருக்கிற அனுபவமும் தேவனோடு இருக்கிற விசுவாசத்தையும் அந்த உதவி குறைக்கும் என்றால் அது நிச்சயமாக உதவி அல்ல, அது உங்களுக்கு உபத்திரவம், அது ஒரு எகிப்து. அது உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு விடுதலை கிடைக்காது. அல்லேலூயா. அந்த எகிப்து என்ன என்பதை ஆவிக்குரிய விதமாக ஆவியானவர் துணையோடு நம்ம அதை கண்டுபிடிக்கத்தான் ஆண்டோம். நான் எதை எகிப்தாக வைத்திருக்கிறேன், எது இருக்கிறதுனால தேவனுடைய வல்லமையை நான் குறைத்து மதிப்பிடுகிறேன், அது நிச்சயமாக அது நம்முடைய எகிப்தாக இருக்கிறது. எகிப்து இருந்ததுனால தேவனுடைய வல்லமையை அவர் குறைத்து மதிப்பிட்டாங்க. குதிரை இருக்கு, ரதம் இருக்கு, குதிரை வீரர்கள் பலம் இருக்கு. எகிப்து இவ்வளவு குதிரை அனுப்புவான், இவ்வளவு ரதங்களை அனுப்புவான், நான் அசீரியாவை ஜெயிப்பேன். கர்த்தர் எனக்கு வேண்டாம், குதிரை வல்லமை போதும். அப்படியாக இவர்கள் நினைத்ததுதான். எகிப்து கேட்டதை ஹெல்ப் கேட்டதை விட எகிப்து நம்பினதான தேவன் மேல் இருக்க அனுபவத்தை அவர்கள் குறைத்து கொண்டார்கள். இதைதான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்ற, ஐயோ மனம் திரும்பு. குதிரைகளும் ரதங்களும் எதை குறிக்கிறது? பண்டைய உலகில் குதிரைகளும் ரதங்களும் ராணுவ சக்தி, வேகம் மற்றும் பாதுகாப்பின் சின்னமாக இருக்கிற, வேகமா போவாங்க, மிக வேகமான ஒரு காரியமாக இருக்கும். அது மிக 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 வேகம். அந்த அந்த நாளத்துல நீங்க பார்க்கும்போது இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, வார்ஃபேர்ல வெப்பன்ஸ் என்ன சொல்றோம், இப்ப வந்து ஏரோப்ளேன் சொல்றாங்க, ஃபைட்டர் ஜெட் ஏரோப்ளேன், A-35, F-37 அப்படின்னு சொல்லி அநேக ஃபைட்டர் ஜெட்டை அமெரிக்கா விக்குது. அந்த அமெரிக்கா கிட்ட இருந்து இந்தியா வாங்குது, எல்லாரும் வாங்குறாங்க, இஸ்ரேல் கிட்ட இருந்து வாங்குறாங்க. அது ஏன்? அது பறந்து போய் எதிராளிகளை அடிச்சு தும்சமாக்கும், வேகமா போகும். அது ஒரு டெக்னாலஜி வச்சுக்கிட்டு அவங்க இங்கேருந்து ஒரு பாம்பு போட்டாங்கன்னா அது எங்க போயிருக்கு
இருக்காங்க ப்ரோக்ராம் பண்ணுங்க, அங்க போய் பறந்து அவங்கள அடிச்சிடும், நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம் அப்படி என்று பல டெக்னாலஜி, அந்த டெக்னாலஜி சொல்லி சொல்லி விற்பாங்க. அத மாதிரி அந்த காலத்துல பார்க்கும்போது எகிப்தினுடைய எகிப்தினுடைய பார்க்கும் பொழுது அஹ், ஹம், எகிப்தினுடைய பார்க்கும்போது மல்லிங்க எகிப்தினுடைய ஹெப்சிபா, நான் பிரேயர்ல இருக்கேன் ஹெப்சிபா ப்ளீஸ். இப்போ அதாவது நான் என்ன சொன்னீங்க உங்களுக்கு, அந்த படை பலத்துல நம்பிக்கை வைக்கிறாங்க. அதே மாதிரி எகிப்தில இருந்த ரதம் தான் அந்த காலத்துல பெரிய வெப்பன். அந்த ரதம் எப்படி இருக்கும் பார்க்கும்போது அதுல 2 சக்கரம் தான் இருக்கும். ஆனா 2 குதிரைகள் அந்த ரதத்தை இழுத்துட்டு போகும். அந்த ரதம் சின்னமா இருக்கும். ஆனா அந்த ரதத்துல 3 பேர் வரை நிக்கலாம். ஒருத்தன் ஓட்டுவான், ஒருத்தன் கையில மிக வல்லமையுள்ள அம்பை கொண்டு எய்தி கொண்டே இருப்பான். இன்னொருத்தன் கையில தண்டாயுதத்தை வச்சு தண்டாயுதத்தாலே எல்லாரும் அடிப்பான். சோ அப்போ போர் வீரர்கள் கால்நடையாக போர் செய்கிற அநேகர் அதுல மறிச்சிருவாங்க. ஒரு ரதம் இருந்தா போதும், 1 லட்சம் பீப்புளை கூட கொலை செய்யலாம். அந்த ரதம் நிறைய இருக்கு எகிப்துல. இவங்க 1,85,000 அசீரியாவை ஒரு 10 ரதம் வந்தா கூட அவங்கள அடிச்சிடலாம் அப்படின்னு அவங்க நம்பி கணக்கு போட்டாங்க. ரைட்டா? அந்த கணக்கு என்ன ஆயிடுச்சு? தவறுதலாக முடிஞ்சிச்சு. எகிப்து அது ரத படைகளுக்கு பேர் பெற்றதாக இருந்தது. அது யூதாவுக்கு கவர்ச்சியான கூட்டாளியாக மாறிச்சு. கவர்ச்சியா இருக்கு. பாதுகாக்கப்ப எகிப்தை நோக்கி திரும்பினதன் மூலம் யூதா கர்த்தரை நம்புவதற்கு பதிலாக மனித சக்தியின் நம்பிக்கை வைத்தது. மனித சக்தியை மட்டுமே நம்பி இருப்பது தோல்விக்கு வழிவகுக்கும். ஏனென்றால் அது தற்காலிகமானது மற்றும் நம்ப முடியாது. அது தற்காலிகமானது. அது அவங்க புரிந்து கொள்ளவில்லை. அப்ப ஆண்டவர் சொல்ற முதலாவது எச்சரிப்பு, ஐயோ! ஏன் ஐயோ? குதிரை, ரதம், போர் வீரர்களுடைய பலம் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லப்பா. அப்புறம் சொல்றாரு தேவனுடைய ஞானம். ஏசாயா 31 அதிகாரம் 2-3 வசனத்துல ஞானத்தை பத்தி சொல்றாரு. ஏசாயா 31:2-3. அவரும் ஞானம் உள்ளவர். அவரும் ஞானம் உள்ளவர். நல்ல அவரும் ஞானம் உள்ளவர். அவர் தம்முடைய வார்த்தைகளை மறுக்காமலும் தீங்கு வர பண்ணி தீமை செய்கிறவர்களின் வீட்டுக்கும் அக்கிரமக்காரருக்கும் சகாயம் செய்கிறவருக்கும் விரோதமாக எழும்புவாரு. ஞானம் உள்ளவன் உடனே உதவி செய்வார் நினைக்கிறீங்க? முதலாவது அந்த ஞானத்தை கொண்டு நீங்க அக்கிரமக்காரர்களுடைய நியாய தீர்ப்பை கொண்டு வருவார். யாரால் எல்லாம் அக்கிரமம் செய்து தேவ ஜனங்களை துன்புறுத்துகிறார்களோ அவர்களுக்கு ஞானம் உள்ளவர்களாக அவர்கள் மேல் நிச்சயமாக என்ன செய்வார்? நியாய தீர்ப்பை ஊற்றுவார். ஏன்னா அந்த ஜனங்கள் நம்மளை விட பெருசவங்க, அவங்க பெரிய பவர்ஃபுல்லா இருக்காங்க, அவங்க செய்யறதுல நடக்குது, அவங்க செய்யறதுனால தான் நமக்கு பிரச்சனை வருது, அவங்களை எதிர்க்கவும் முடியல, உதவியும் கிடைக்கல, எல்லா விதத்திலும் அவமானம், அவனை எதிர்த்து கொள்ள முடியாத காரியம். அவனை ஞானமாக கர்த்தர் தன்னுடைய ஞானத்தை பயன்படுத்தி அவனுக்கு நியாய தீர்ப்பை கொடுப்பாரு. அந்த ஞானம் வெளிவரும் போது அந்த எதிராளி ஒண்ணுமே செய்ய முடியாது. நிச்சயமாக நியாய தீர்ப்பு அடைவான். அடுத்தது எகிப்தின் தெய்வம் அல்ல, எகிப்தியர் தெய்வம் அல்ல. நீ தெய்வம்னு சொல்லிட்டு அங்க போயிட்டியே, மனுஷர் தானே. அவருடைய குதிரைகள் ஆவி அல்ல, மாம்சம் தானே. கர்த்தர் தமது கரத்தை நீட்டுவார், அப்பொழுது சகாயம் செய்கிறவனும் இடறி சகாயம் பெறுகிறவரும் விழுந்து அனைவரும் ஏகமாக அழிந்து போவார்கள். 2 இருக்கு இந்த இடத்துல. ஒன்னு, கர்த்தர் வெறுமனே மற்றொரு மனித ஆட்சியாளர் அல்ல. அவருடைய ஞானம் பூமிக்கு எல்லா வல்லமை விட பெரியது. முதலாவது, அவரை எதிர்க்கிறவர்கள் மீதும் தவறான கூட்டணிகளை நம்புகிறவர்கள் மீதும் அவர் நியாய தீர்ப்பை கொண்டு வருவார். எதிராளி மீது மட்டும் அல்ல, தன்னுடைய ஜனங்கள் தவறாக மக்களோடு கூட்டணி வச்சிருந்தா கூட தன்னுடைய ஜனத்தின் மீதும் அவர் நியாய தீர்ப்பை கொண்டு வருவார். எதிராளிகளை நியாய தீர்ப்பு கொண்டு வரும்போது அவர்கள் அழிந்து போவார்கள். தன்னுடைய ஜனத்தின் மீது அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும்போது அவர் பரீட்சிக்கப்பட்டு திரும்பி மனம் திரும்பி தேவன் கிட்ட திரும்பி வருவார்கள். தேவனுடைய நியாய தீர்ப்பு ஒன்றே ஒன்றுதான். ஆனா தேவனுடைய நியாய தீர்ப்பு 2 காரியங்களை செய்யும். தன்னுடைய ஜனங்கள் மேல வேற விதமான நியாய தீர்ப்பு, தன்னுடைய எதிராளிகள் மேல வேற நியாய தீர்ப்பு, 2 பேர் மேல ஒரே நியாய தீர்ப்பை கொடுப்பார். ஆனா தேவ பிள்ளைகளோட எதிராளிகள் அழிந்து போவார்கள். தேவ பிள்ளைகளும் அந்த நியாய தீர்ப்பை பரீட்சையாக எடுத்துக்கொண்டு மனம் திரும்பி தேவன் பக்கம் வருவார்கள். அதுதான் இங்க நடக்க போது. கடவுளுடைய வல்லமையுடன் ஒப்பிடும் போது எகிப்தின் வல்லமை தற்காலிகமானது மற்றும் பலவீனமானது. தேவன் இல்லாத மனித கூட்டணிகள் இறுதியில் தோல்வி அடையும். யார்கிட்ட கூட்டணி வச்சா கூட 2 பேர் தோல்வி அடைவைகள். குதிரைகள் வரையறுக்கப்பட்டவைகள், கர்த்தருடைய ஆவியோ எல்லையற்றது. நீ குதிரையை நம்புறியா, கர்த்தருடைய ஆவியை நம்புறியா? 2 வச்சு காமிக்கிறாரு. இந்த குதிரை வரையறுக்கப்பட்டது கொஞ்சம் தான் அதோட. ஆனால் ஆவியானவோ எல்லை இல்லாதவர். எல்லை இல்லாத நம்பிவா, குதிரையை நம்பாதே. அல்லேலூயா அப்படின்னு சொல்லுகிறாரு.
அடுத்தது 4வது வசனம், கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய ஞானத்தை சொன்னவர். கர்த்தருடைய ஞானத்தை சொல்வது எதையெல்லாம் பயன்படுத்தினார் யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. குதிரைகள் ஆவிதானே, மாம்சம் அல்ல. என்னுடைய ஞானத்தினால விரோதமாக நிச்சயமாக எழும்புவேன், அழித்து போடுவேன், கரத்தை நீட்டுவேன் என்று சொல்கிறாரு. குதிரை ஆவி அல்ல, மாம்சம் தானே அப்படிங்கிறாரு. அடுத்தது அப்ப தேவனுடைய வல்லமை என்ன சொல்றாரு? ஏசாயா 31:4வது வசனம், கர்த்தர் என்னுடனே சொன்னது. இப்ப பாருங்க, இப்ப சொல்றேன்ப்பா, இதெல்லாம் வார்னிங் நான் கொடுத்துட்டேன். இது வரைக்கும் 1 2 3 வசனம் சொல்லிட்டேன். இப்ப நான் சொல்றேன், தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன். கர்த்தர் என்னோடு சொன்னது, சிங்கமும் பால சிங்கமும் தங்கள் இரைகளை பிடிக்கும் போது கெர்ஜித்து தங்களுக்கு விரோதமாக கூப்பிடுகிற திரளான மேய்ப்பரின் சத்தத்தினாலே கலங்காமலும் அவர்கள் அமளியினாலே பணியாமலும் இருக்கிறது போல சேனைகளின் கர்த்தர் சீயோன் மலைக்காகவும் அதன் மேட்டுகளுக்காகவும் யுத்தம் பண்ண இறங்குவார். இப்ப இறங்குறாரா? இப்ப நீங்க மனம் திரும்பிட்டீங்க, இப்பொழுது இறங்குகிறார். அல்லேலூயா. எப்படி இறங்குறார் பார்க்கலாம். இதுல இருக்க உருவகத்தை பாருங்க. சிங்கம், கெர்ஜிக்கிறது, மேய்ப்பர்கள், இதெல்லாம் உருவகம். இது எதை உருவகப்படுத்துகிறது என்றால், முதலாவது சிங்கம், அது கர்த்தரை உருவகப்படுத்துகிறது. சிங்கம் அது இரையின் மீது உருமுகிறது. ஃபர்ஸ்ட் சிங்கம் நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல போய் அந்த இரையை தேடும் போது முதல்ல கெர்ஜிக்கும். அதுக்கு கெர்ஜிக்காம போய் இரையை தேடாது. முதல்ல ஒரு பயங்கரமான கர்ஜனை. அது எதை குடிக்கிறது? வல்லமையை குடிக்கிறது, நம்பிக்கை மற்றும் ஆதிக்கத்தை குறிக்கிறது. நான் வல்லமையா இருக்கிறேன், என் மேல் நம்பிக்கை வைங்கள், நான் உலகத்தை ஆதிக்கம் செலுத்துகிறேன் என்று கர்த்தர் கெர்ஜிப்பாரு. அடுத்தது மேய்ப்பர்கள். மேய்ப்பர்கள் என்ன பண்ணுவோம்? உதாரணத்துக்கு ஒரு சிங்கம் ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சு போயிடுச்சுன்னா ஓன்னு கத்திட்டு மேய்ப்பர்கள் வருவாங்க, குச்சியை போட்டு அடிப்பாங்க, கம்பை போட்டு அடிப்பாங்க, விடுறா அந்த அந்த ஆட்டை விடுறா, அந்த உடு உடுன்னு மொத்தமா வந்து கத்துவாங்க. அவர் சொல்றாரு, மேய்ப்பர்கள் போல மனித தேசங்கள் படைகள் சூழ்ந்து வந்து எனக்கு எதிராக உங்களுக்கு எதிராக கெர்ஜித்தால் கூட நான் என்ன செய்வேன்? மேய்ப்பர்கள் பலர் அதை விரட்ட முயற்சி செய்தாலும் சிங்கம் பின்வாங்குவதில்லை, பின்வாங்காது. அந்த பிடிச்ச கரடிய பிடிச்ச அந்த விலங்க சாப்பிட்டு வர வரைக்கும் அது விடவே விடாது, எவ்வளவு மிரட்டினாலும். அதே போல எருசலேமை பாதுகாப்பதற்காக தேவனுடைய இடைவிடாத தீர்மானத்தை வலியுறுத்துகிறது. அசீரியாவுக்கு பயந்து எகிப்தின் உதவியை நாடிய யூதாவை போலல்லாமல் பூமிக்குரிய வல்லமைகளுக்கு தேவன் பயப்படுவதில்லை. எவ்வளவுதான் அசீரியா வந்து உன்னை பயமுடுத்தினா கூட நான் அதை கடிச்சு கொதறி எடுக்கும் பொழுது, அதை நான் நிர்மூலமாக்கும் பொழுது உங்களை நான் பாதுகாப்பேன். ஒரு நிமிஷம் கூட அப்படியாக உங்களை என் கையில் இருந்து எடுத்துக்கொண்டு போக முடியாது. இது பாசிட்டிவா இருக்கணும், நெகட்டிவா எடுக்க முடியாது. எவ்வளவுதான் இந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறாரு, கர்த்தர் நம்ம பாதுகாக்க வந்திருக்கிறார். அவர் வாயிலே இருக்கிற இறை யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது நாம தான், அது சாப்பிடுறது இல்ல, நம்மளை பாதுகாக்கிறதுக்காக. ஆப்போசிட்டா எடுத்துங்க. ஆனா அங்க மேய்ப்பர்கள் குச்சியை போட்டு அடிச்சு அவனை விடுப்பா என்று சொல்வது யாரை உருவப்படுத்து? அசீரியா உருவப்படுத்து. அசீரியா எவ்வளவு பயமுறுத்தினாலும் கர்த்தராகிய நான் கர்ஜித்து எழும்புவேன். கட்டாயமாக நியாய தீர்ப்பிலிருந்து அவங்க தப்பிக்க முடியாது என்பதை இந்த வசனம் வெளிப்படுத்துகிறது. அடுத்து தேவனுடைய முதலாவது தேவனுடைய வல்லமை சொல்றாரு, காட்ஸ் பவர் அப்படி சொன்னாரு. நெக்ஸ்ட் இஸ் காட்ஸ் லவ். ஆண்டவர் அன்பை காமிக்கும் போது எப்படி சொல்றாரு? ஏசாயா 31:5 வசனம், பறந்து பச்சுகிற பட்சியை போல சேனையில் கருத்து எருசலேமில் ஆதரவா. இப்ப பச்சி முதல்ல நம்ம என்ன சொன்னோம்? குதிரை, ரதம், அது ஆப்போசிட்டா போச்சு. அடுத்தது சிங்கம் கெர்ஜிக்குது. மேய்ப்பர்கள் வந்து எவ்வளவு தடிச்சாலும் அது வாயில வச்சதை எடுக்கவே முடியாது. அத மாதிரி உங்களை அவர் வல்லமையாக பாதுகாப்பார். எவ்வளவு அசீரியா வந்து பயப்பட்டாலும் அதை மேற்கொள்ள முடியவே முடியாது. அடுத்தது அன்பு. அன்புக்கு ஒரு பறந்து காக்கிற பட்சியை உருவகப்படுத்துகிறார். என்ன செய்யுது? தாய் பறவை தன்னுடைய குஞ்சுகளை முதல்ல முட்டையை அடை காக்கிறது. அடை காக்கிறவருக்கு சாப்பிடவே சாப்பிடாது. அடை காட்டு குஞ்சு வந்தவொடனே அதுக்கு சாப்பாடு வேற கொடுக்கணும், பாதுகாப்பும் கொடுக்கணும். அது பறந்து போயிருக்கும் போது அது திடீர்னு பார்த்துக்கிட்டே இருந்து பாம்பு மேல வந்து பட்டக்குன்னு தூக்கிட்டு போயிடும். நம்ம அந்த அனிமல் பேனல்ல பாட்டு, கழுகு அப்படியே, கழுகு கண்ணு பயங்கரமானது. கழுகு கண்ணு தப்பிக்க முடியுமா? முடியாது. கழுகு வந்துடும். இப்படி பல இதுல இருந்து தன்னோட குச்சிகளை தாய்ப்பறவை அப்படியாக செட்டைகளை விரித்து காப்பாற்றும். மழை பெஞ்சிச்சிற செட்டைகளை மறைத்துக் கொள்ளும். இது எல்லாம் பண்ணுவது போல நான் உங்களை அன்பு கூறுவேன் என்று சொல்கிறாரு. காத்து தப்ப பண்ணுவார், விடுவிப்பார், ஆதரவா இருப்பார். என்ன சொல்றாரு? ஆதரவா இருப்பாரு, தப்ப பண்ணுவாரு, விடுவிப்பார். 3 காரியத்தை சரி பறந்து காக்கிறவராக இருப்பார். அப்போ இந்த இடத்துல பறவையின் உருவம் எதை சொல்லுகிறது? பறவைகள், குறிப்பாக ஒரு தாய் பறவை தம் குஞ்சுகள் மீது வட்டமிடுவது, கவனிப்பது, விழிப்புணர்வு மற்றும் பாதுகாப்பை குறிப்பிடுது. அந்த ஒரு தாய் பறவை என்னென்ன செய்யும் தெரியுமா? வட்டமிடுவது எதை குறிப்பிடுது? அந்த குட்டியை விட்டு போகவே போகாது, சுத்தி 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 வரும். அது எதை குறிப்பிடுகிறது? அப்போ தாய் பறவையோடு கர்த்தருடைய அன்பை உருவகப்படுத்துகிறாங்க. ஒரு தாய் பறவை
குஞ்சுகளை கவனிப்பது போல கர்த்தர் நம்மை கவனிப்பார். ஒரு தாய்ப்பறவை விழிப்புணர்வோடு இருந்து தன்னுடைய குஞ்சுகள் எதிரிகள் வந்து அபகரித்து கூடாது என்று விழிப்புணர்வோடு இருப்பது போல கர்த்தர் நம்மை விழிப்புணர்வாக இருந்து நம்மை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. நிச்சயமாக செய்வார். இதுவரைக்கும் செய்திருக்கார், இனியும் செய்வார். பயனுள்ள பாதுகாப்பு. கடவுள் தம்முடைய ஜனங்களை கண்காணித்து செயல்பட தயாராக இருக்கிறார். கடந்து வந்து அதை விடுவிப்பார். கடந்து என்ற சொல், கடந்து வருது என்று சொல்லு. எகிப்தில இஸ்ரவேல் ஜனங்கள் 10வது வாதை கடந்து போகிறது. அப்போ சொன்னாரு, 10வது வாதை சங்கார தூதன் கடந்து போவான். அப்பொழுது எல்லாரும் வீட்டுக்குள்ள இருங்க, உங்கள் நிலைக்கால்கள் ரத்தத்தை பூசுங்க. சங்கார தூதன் அந்த ரத்தத்தை பார்த்து உங்கள் வீட்டை கடந்து போவான். பாஸ் ஓவர் இங்கிலீஷ்ல தான் கரெக்டா. கடந்து போகுதல். பஸ்கா பண்டிகை என்றால் பாஸ் ஓவர்னா பாசிங் ஓவர். The angel, the devastating angel is passing over the house. To pass over the house, what you have to do? You have to put the blood of the lamp on the lamp post. அதுக்கு தான் அது ஒரு பாஸ் ஓவர் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லுவாங்க. பஸ்கா பண்டிகைன்னு தமிழ்ல சொன்னா கூட பஸ்கா ஆட்டிக்குட்டி அடிச்சதுனால பஸ்கா என்று சொல்லுகிறோம். இது பாஸ் ஓவர் அப்படின்னு சொல்லுகிற கடந்து போகிற ஒரு பண்டிகையை கடந்து போனாங்க. அது மாதிரி நிச்சயமாக ஆண்டவர் கடந்து வருவார். எப்படி ஒரு தங்கார தூதன் கடந்து வந்தது போல நான் ஒரு தூதனை அனுப்புவேன். நீங்கள் எல்லாம் பாதுகாப்பாக நீங்க அந்த எருசலேமுக்குள்ள இருப்பீங்க. அந்த சங்கார தூதன் கடந்து வரும்போது 1,85,000 அசீரியா ஆர்மி நான் அழிந்து போகும். அப்பொழுது அனுப்பின சங்கார தூதனை போல இப்பொழுது ஒரு சங்கார தூதனை ஆண்டவர் அனுப்புவார். அதுதாங்க சொல்றாரு. இது தேவனுடைய இரக்கத்தையும் விடுதலையும் எடுத்து காட்டுகிறது. இந்த சங்கார தூதன் அனுப்பிச்ச பிறகுதான் எகிப்திலிருந்து பார்வோன் அவனை அனுப்பிச்சான். அது வரைக்கும் அனுப்பவே இல்லை. 10 வாதைகள்ல 9 வாதைகள் அனுப்ப மாட்டேன். 10வது ஓடிப்போ இங்க நிக்காத, ஓடியோ போயிடு அப்படின்னு துரத்தி விட்டான். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை நான் உண்டாக்குவேன் என்று சொல்றாரு. இது வரைக்கும் அவங்களுக்கு புரியல. நமக்கு படிச்ச நமக்கு தெரியும். 1,85,000 அசீரியர்களை ராணுவத்தை தேவன் அந்த நைட்ல ஒரு தூதனை அனுப்பினார். எல்லாரும் செத்து போயிட்டாங்கன்னு நம்ம படிச்சிட்டோம். ஆனா அவங்க இன்னும் அதை அனுபவிக்கல. அவங்க இன்னும் பயத்துல தான் இருக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எப்படிப்பட்ட ஒரு பயத்துல இருப்பாங்கன்னு. சிங்கம் மற்றும் பறவைகள் உருவகத்து இடையான வேறுபாடு என்ன என்பதை பார்க்கலாம். சிங்கம் கர்த்தரை சத்துருக்களால் அசைக்கப்படாத பராக்கிரமசாலியாக ராஜாவாக குறிக்கிறது. கர்த்தர் சிங்கம் என்ன சொல்லுது? சிங்கம் வந்து கர்த்தரை சத்துருக்களால் இப்ப சத்துரு யாரு? அசீரியாவினால கர்த்தர் அசைக்கப்பட மாட்டாரு. அவர் பராக்கிரமுள்ள ராஜா என்று சிங்கம் காட்டுது. பறவைகள் அவருடைய ஜனத்தின் மீது கர்த்தரின் கனிவையும் விழிப்பான பாதுகாப்பையும் அடையாளப்படுத்துகிறது. நீ அவனே அழிப்ப, அதே டயத்துல உங்களை பாதுகாப்ப. அல்லேலூயா. கர்த்தரை செயல் பாருங்க. நமக்கு பிரச்சனை நடுவில் நமக்கு எதிராளிகளை நியாயம் தீர்ப்பார், அதே டயத்தில் நம்மளையும் பாதுகாப்பார். 2 காரியங்கள் செய்வார். கர்த்தர் வல்லமை உள்ளவர் மற்றும் இரக்கம் உள்ளவர் என்று காட்டுகிறது. முக்கியமான செய்தி என்ன என்றால், எகிப்தின் ரதங்களை நம்புவதற்கு பதிலாக சிங்கத்தை போல அவருக்காக போரிட்டு பறவைகளை போல அவரை பாதுகாக்கிற தேவனை யூதா நம்ப வேண்டும். எவ்வளவு பெரிய அருமையான, ரொம்ப இது படிக்கும் போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எப்படி ஆண்டவர் உருவகப்படுத்துகிறார் பாருங்களேன். இப்ப நம்ம உருவகம் என்ன வந்துச்சு? ரதம், குதிரை, அதை நம்புறீங்களே. சிங்கத்தை போல உங்களுக்காக போராடி பறவைகளை போல நம்மளை பாதுகாக்கிற தேவனை நாம நம்பவில்லையே. எவ்வளவு ஒரு காரியத்தை ஆண்டவர் சொன்ன. என்னப்பா இது, இப்படி செய்யலாமாப்பா? எவ்வளவு அருமையாக உருவகமாக சொல்ல. அதனால இவ்வளவு சொல்லிட்டு மனம் திரும்புங்கப்பா, மனம் திரும்பு. ஏசாயா 6:31, 6, 7 வசனங்கள். இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் முற்றிலும் விட்டு விலகினதிலிருந்து திரும்புங்கள். உங்களுக்கு பாவமாக உங்கள் கைகள் செய்திருந்த வெள்ளி விக்கிரகங்களையும் பொன் விக்கிரகங்களையும் உங்களில் ஒவ்வொருவரும் அக்காலத்திலே வெறுத்து விடுங்கள். வெள்ளி பொன் அப்படி என்பது வெளியேறப்பட்டது. நீ வெளியேறப்பட்டது என்று சொல்லி நம்பி இருக்கிற அந்த விக்கிரகம் இன்றைக்கு ஒன்னு விட்டு அகல வேண்டும். இது வெளியேறப்பட்டது, இது உதவும், இது வல்லமை உள்ளது, இதுல இருந்து நமக்கு பதில் கிடைக்காது, உதவாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. அதை தூக்கி எறிந்து விடு, அதை தூக்கி குப்பையிலே போடு, அது உனக்கு உதவாது. அப்படி என்று மனம் திரும்ப. நான் சொன்னா மட்டும் நான் மனம் திரும்பிட்ட சொல்லது மாத்திரம் இல்ல, மனம் திரும்புதல் கனியை கொடுக்க வேண்டும். எதை நம்பி இருந்தாயோ அதை நீ முன்னை விட்டு அகற்ற வேண்டும். அதுவே மனம் திரும்புதலுடைய கனியை கொடுப்பது. 2 செய்யணும். இல்லைன்னா வேஸ்ட். சும்மா வாயில சொல்லிட்டு திரும்பலன்னா வேஸ்ட். அதே தான் உதாரணமாக பார்க்கும்போது மனம் திரும்பி வா அப்படி என்றால் எபிரேய பாஷையில் ஷாவ் அப்படி என்று SHAV ஷாவ் அப்படின்னா எபிரேய பாஷையோட வார்த்தை ஷாவ். அதாவது நேர்மையுடன் கடவுளுடன் திரும்பி வா அப்படின்னு சொல்றாங்க. போட்டுருக்காங்க பாருங்க. அதாவது முற்றிலும் விட்டு விலகியதுன்னு திரும்புங்கள். அந்த திரும்புங்கள் என்கிற வார்த்தை இருக்குல்ல, திரும்பு அப்படிங்கிற எபிரேய வார்த்தை ஷாவ். ஷாவ் என்றால் நேர்மையுடன் தேவனுடன் திரும்புவது. வெறும் திரும்புவது இல்ல,
நேர்மையுடன் தேவனுடன் திரும்புவது. நீங்கள் மிகவும் கலகம் செய்தீர்கள். மக்கள் எகிப்தை நம்பியும் சிலைகளை வணங்கியும் தேவனை ஆழமாக நிராகரித்தனர். ஆனாலும் தேவனுக்கு அவர்களை திரும்ப அழைக்கிறார். இது தேவனின் இரக்கம். அவருடைய கிளர்ச்சியை, அவர்களுடைய பாவத்தை விட பெரியது என்பது காட்டுகிறது. மேலும் அவர் மறுசீரமைப்பை விரும்புகிறார், அழிவை அல்ல. நம்ம கிட்ட ஆண்டவர் நம்ம எப்போதுமே அழிக்க மாட்டார். நிச்சயமா ஞாபகம் வச்சுங்க, நீங்க இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கிட்டீங்க, உங்க ஆண்டவர் அழிக்கவே முடியாது. அது அவரால், இட் இஸ் இம்பாசிபிள், அவரால் முடியாது. ஆனா நம்மளை மறுசீரமைக்கிறார். நம்ம கொடுக்கிற பிரச்சனை நம்ம மறுசீரமைக்க அழைக்கல, நம்ம அழிப்பதற்கு அல்ல. நம்ம அழிக்கணும்னு அவர் ஏன் சிலுவையில மறிக்க வேண்டும்? அவர் ஏன் நமக்காக பாவத்தை சுமக்க வேண்டும்? நம்மளை அழிக்கவா? அவரே அழிவை ஏற்றுக்கொண்டார். அப்படி நமக்காக அழிவை ஏற்றுக்கொண்ட அவர் நம்மளை எப்படி அழிக்க முடியும்? அந்த சூழ்நிலையை பார்க்கும்போது ஆண்டவனை அழிச்சிட்டாரு, ஆண்டவனை துரத்திட்டாரு, ஆண்டவனை தப்பு பண்ணிட்டாரு, ஆண்டவர் எல்லாம் பண்ணல அப்படி என்று சொல்வதை நிறுத்துங்கள். நிச்சயமாக உங்களை ஆண்டவர் அழிக்க வரவில்லை. உங்கள் வாழ்க்கையிலே சீரமைப்பை ஆண்டவர் விழுங்குகிறார். என்னுடைய வாழ்க்கையை தான் சொல்றேன். உதாரணத்துக்கு இது சரியான உதாரணம். மனாசே ராஜா. மனாசே ராஜா யார் என்று சொல்லி பார்க்கும்போது எசேக்கியா ராஜாவுடைய பையன். அவன் துன்மார்க்கமாக வளர்ந்தான். அவங்க அப்பா எவ்வளவுக்கு எவ்வளவு ரெஃபர்மேஷன் பண்ணி விக்கிரகங்களை அகற்றி பண்டிகைகளை ஆசரித்து ஜனங்களை ஒன்று கூட்டி சேர்த்தானோ அந்த அளவுக்கு எவ்வளவு 100% மோசமான ஒரு ராஜாவாக இருந்தான். தேவனுடைய ஆலயத்திற்குள்ளே போய் விக்கிரகங்களை வைத்தான். தேவனுடைய ஆலயத்தை மூடிவிட்டான். பலி செலுத்தக்கூடாது, யாருமே ஆலயத்துக்கு போக கூடாது. எவ்வளவு எந்த ராஜாவும் செய்யாத துணிகரமான பாவத்தை செய்தான் அந்த மனாசே ராஜா. அவங்க அப்பா அவ்வளவு நன்மை செய்தும் மிக மோசமான பையனாக இருந்தான். அந்த டயத்தில் ஆண்டவர் என்ன செய்யறார் தெரியுமா? இதே அசீரியாவிடம் இருந்து எகிப்தையும் எசேக்கியா ராஜாவையும் யூதா ஜனங்களையும் ஒரு தூதனை அனுப்பி காப்பாற்றின அதே தேவன் அவன் செய்த தவறினால் அந்த அசீரிய ராஜா உள்ள வர விட்டு அந்த ராஜா மனாசாவை தூக்கிட்டு போயிட்டான். பாருங்க, எப்பொழுது அந்த மனம் திரும்புதல் எவ்வளவு முக்கியம், துணிகரமான பாவம் எவ்வளவு முக்கியம் பாருங்க. அவங்க மனம் திரும்பிட்டாங்க. ஆண்டவர் என்ன அனுப்பிச்சாரு? ஒரு தூதனை அனுப்பிச்சு 1,85,000 அசீரிய ராணுவம் செத்து போச்சு, விடுதலை ஆயிட்டாங்க. அசீரியா பலமற்று போயிட்டே வருது கொஞ்சம் கொஞ்சமா. அப்படி சூழ்நிலை கொஞ்சதுக்கு அப்புறம் அந்த மனாசே ராஜா வந்து அவ்வளவு அக்கிரமம் பண்றான். அப்ப என்ன பண்றாரு? யாரிடமிருந்து உன்னுடைய தகப்பனையும் என்னுடைய ஜனங்கனை காப்பாற்றினேனோ அவனையே மறுபடியும் உனக்கு அனுப்புவேன், அவன் உன்னை தூக்கிட்டே போயிடுவான். இந்த ராஜாவை தூக்கிட்டு போயிட்டான். யோசிச்சு பாருங்க, ராஜாவை அந்த அசீரியா போய் அங்க போய் கேப்சர் பண்ணி சிறையில போட்டுட்டான். சிறையில உட்கார்ந்துருக்கான். அவன் அழுகிறான். அப்ப அழுகுறான், நான் தனி தப்பு. மனாசா யூதாவின் மிக பொல்லாத ராஜாவாக இருந்தான். அவன் விக்கிரகங்களை வணங்கினான், பொய் தெய்வங்களுக்கு பலிபீடத்தை கட்டினான், மேலும் தனது சொந்த மகனையே பலியிட்டான். மோலேகுக்கு சொந்த மகனை கதற கதற நெருப்புல போட்டு வதச்சி வதச்சி தன்னுடைய பிள்ளைகளை மோலேகு என்கிற விக்கிரகத்துக்கு பலியிட்டான். அவன் முற்றிலும் தேவனிருந்து விலகி போயிட்டான். கடவுளின் நியாய தீர்ப்பும் மனாசையின் மனம் திரும்புதம் அவருடைய பாவங்களின் மித்தம் அசீரியர் அவனை பிடித்து அவருடைய மூக்கிலே ஒரு கொக்கியை வைத்து பாபிலோனுக்கு ஒரு அந்த காலத்துல ஒருத்தனை பிடிக்கும் பொழுது மூக்குல துரட்ட போட்டு ஒரு மாடை இழுத்துட்டு போனது போல அவமானப்படுத்தி, எவ்வளவு பெரிய ராஜா, அவன் மூக்குல ஒரு கொக்கிய போட்டு தர தர தரன்னு இழுத்துட்டு போனாங்க. ஏன்? அவன் செய்த பாவம், அவரது பாடுகள். அவர் தன்னை தாழ்த்தி ஜெபித்து அங்க போய் தாழ்த்தி ஜெபிக்கிறாரு. தேவனுடைய இரக்கத்தை நாடுகிறான். கர்த்தர் இடம் திரும்பினான். அவன் அங்கிருந்து என்ன பண்ண, எப்படி விடுதலை ஆனான்னு தெரியல. அசீரிய ராஜா அவனை விடுதலை செய்து அனுப்பிவிட்டான். இங்கதான் நடக்கிற அற்புதம். தேவன் அவனுடைய ஜெபத்தை கேட்டு அவனை அவனுடைய ராஜ்யத்துக்கு திரும்பி வர செய்தார். திரும்பி வந்து என்ன செய்தான்? மனம் திரும்பி தான் கட்டியிருந்த பலிபீடத்தை அழித்தான். உண்மையான மனம் திரும்புறது அதுதான், வெறும் வார்த்தை அல்ல. மனம் மாற்றத்துக்கு வழிவகுக்கிறது என்பதை அவரது செயல்கள் காட்டின. உண்மையான மனம் திரும்புதல் என்பது தேவனும் திரும்புவதும் நம் வாழ்வில் அவருக்கு பதிலாக வரும் எதையும் அச்சுறுத்துவது அகற்றுவதும் ஆகும். நாம் எதையெல்லாம் தேவனுக்கு பதிலாக வைச்சிருந்தோம் அதையெல்லாம் அகற்ற வேண்டும். இது வருத்தத்தை பற்றி மட்டுமல்ல, இது மன மாற்றத்தை பற்றியது. இப்படி ஒரு உதாரணமாக மனாசேவை எடுத்துக்கொள்ளலாம். கடைசியாக பகுதி கர்த்தருடைய இறுதி ஜெயம். அல்லேலூயா. 8-9 ஆண்டவர் சொல்றாரு, நான் இறுதி ஜெயத்தை கொடுக்க போகிறேன். எப்படி ஜெயத்தை கொடுக்க போகிறேன் என்று சொல்கிறாரு. எப்பொழுது மனம் திரும்புதலுக்குரிய கனியை கொடுத்த பிறகு. ஒரு மனாசே ராஜா எப்படி போய் உள்ள போயிட்டு அதே ராஜா திருப்பி அனுப்பிட்டால, அதுக்கப்புறம் நடக்க போகுது. இதெல்லாம் இப்ப நடக்கல. இந்த எசேக்கியா ராஜா மரித்த பிறகு மனாசே ஆட்சிக்கு வரான். மனாசே தான் இந்த புஸ்தகத்தை எழுதின ஏசாயா தீர்க்கதரிசியை இரத்த சாட்சியாக கொலை செய்கிறான்.
எவ்வளவு பெரிய அக்கிரமக்காரன் பாருங்க. அதுக்கப்புறம் தான் அவன் தூட்டலாம் கொண்டு மூக்க துரட்டு போட்டு இழுத்துட்டு போறாங்க. மனாசே என்கிற ஒரு சாரி இந்த ஏசாயா தீர்க்கதரிசியை ரத்த சாட்சியாக கொலை செய்தான் மனாசே. எவ்வளவு அக்கிரமமான இருந்தா அவன் கொலை செய்வான் பாருங்க. அவ்வளவு மோசமான ராஜா. அவன் மனம் திரும்பின உடனே ஆண்டவர் மனம் திரும்பி அவன் ராஜா திருப்பி கூட்டு வந்து ராஜ்யத்தை குடும்ப ராஜாவா வைக்கிறான்னா யோசிச்சுப்பான். நம்முடைய தேவன் எவ்வளவு இரக்கமுள்ள தேவன். அப்படிப்பட்ட தேவன் இப்ப என்ன செய்வாதான்? இருந்து ஜெயத்தை கொடுப்பாரான். ஏசாயா 31:8-9. அப்பொழுது வீரனுடைய பட்டயம் அல்லாத பட்டயத்தாலே இப்ப சொல்றாரு. இப்ப எப்படி ஜெயிக்க போறேன் தெரியுமா அசீரியாவை? நீ நினைச்சிருக்க பட்டயம் வேணும் கிடையாது. ராஜா குதிரை வேணும் நீ அங்க பார்த்த அதுவும் வேண்டாம். ரதம் வேணும் வேணாம். எதுவுமே வேண்டாம். அப்ப என்ன பண்ணுவாரு? வீரனுடைய பட்டயம் அல்லாத பட்டயத்தாலே அசீரியன் விழுவான். நீசனுடைய பட்டயம் அல்லாத பட்டயமே அவனை பட்சிக்கும். அவன் பட்டயத்துக்கு தப்பி ஓடுவான். அப்போ உன்கிட்ட இருக்கிற பட்டயத்தாலே இல்ல, தேவன் அனுப்ப போற அந்த டிவைன் பட்டயத்தாலே அவன் அழிக்கப்படுவான். அப்ப அவன் தப்பி ஓடுவான். அவன் வாலிபர் கலைந்து போவார்கள். இப்ப முற்றுகையிட்டு பல மாசமா உட்கார்ந்து இருக்காங்க இல்லையா, அவங்க கலைஞ்சு ஓடி போயிடுவாங்க. எப்படி ஓடி போடுவாங்க? உன் பட்டயத்தால ஓடி போக மாட்டாங்க. உன்னோட இருந்திருக்காங்கல்ல நீசன், நீசனுடைய பட்டயம் மாம்சம் மனுஷனுடைய பட்டயத்தால பண்ண. நான் அனுப்புகிற பட்டயத்தை பார்த்து அவங்க தப்பி ஓடி போவாங்க, கலைந்து போவார்கள். அவனுடைய கண்மலை பயத்தினால் ஒழிந்து போகும். அவனுக்கு ஒரு கண்மலை இருக்கு. நம்முடைய கண்மலை கர்த்தராகிய நித்திய கண்மலையா நாம கொண்டிருக்கிறோம். அவன் கண்மலை என்ன? அவன் கண்மலை 1,85,000 வீரர்கள். அவன் கண்மலை ரதம், குதிரை, பலம். அந்த கண்மலையை நம்பி இருக்கிறான். அந்த கண்மலை பயத்தினால் ஒழிந்து போகும். அவருடைய பிரபுக்கள் கொடியை கண்டு கலங்குவார்கள் என்பதே சீயோனின் நெருப்பையும் எருசலேமில் சூளையையும் உடைய கர்த்தர் சொல்கிறார். இரண்டு இருக்கு, நெருப்பு, சூளை. அந்த இப்ப எருசலேமை சுற்றி அவங்க உட்கார்ந்து இருக்காங்க. ஆனா எருசலேம்ல நான் எப்படி இருக்கேன்னு தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, நெருப்பை போல இருக்கிறேன், சூளையை போல இருந்து கொண்டிருக்கிறேன். அது தெரியாம அவங்க கண்மலையை நம்பிட்டு எருசலேமை முற்றுகை போட்டு இருக்கிறார்கள். அவர்கள் என் பட்டயத்தாலே ஓடி போவார்கள், என் பட்டயத்தாலே கலைந்து போவார்கள், அவர்கள் விழுந்து போவார்கள். ஏனென்றால் நான் எப்படிப்பட்ட ஆண்டவர் சொல்றாரு, நான் நெருப்பும் சூளையுமானவர், பயங்கரமான தேவன். நீங்க ஆராதிக்கிற தேவன் சகல ஒரு சாதாரண தேவன் அல்ல. உங்களுக்கு எதிராக செய்கிறவர்கள் பார்த்து அங்கலாய்க்கிறீங்க, அழுவுறீங்க, கண்ணீர் வடிக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் நெருப்பை போன்றவன், நான் சூளையை போன்றவன். அந்த நெருப்புல இருந்து சூளையில் இருந்து ஆனானப்பட்ட அசீரியர் ராஜா தப்பிக்க முடியல. நமக்கு எதிராக இருக்கும் தப்பிக்க முடியுமா? முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. சூழ்நிலையா இருக்கலாம், ஜனங்களாக இருக்கலாம், விரோதியாக இருக்கலாம், யாரா இருந்தாலும் தப்பிக்க முடியாது. இதுவே ஆண்டவர் கொடுக்கிற ஜெயமா இருக்கிறது. எருசலேமின் கர்த்தருடைய பிரசன்னம் அக்னியை போன்றது. ஆண்டவர் என்னுடைய பிரசன்னம் எப்படிப்பா? அக்னியை போன்றது. அவருடைய எதிரிகளும் அது நியாய தீர்ப்பின் பச்சிக்கிற அக்னி, அவருடைய ஜனங்களுக்கோ அது சுத்திகரிப்பின் பாதுகாப்பின் நெருப்பு. இரண்டுக்கு நான் சொன்னேன், எப்போது ஆண்டவர் நெருப்பு போல வந்தான்னா எதிரியாளிகள் அழிஞ்சு போய் நெருப்புல பஸ்வம் ஆயிடுவாங்க. தேவனுடைய பிள்ளைகளை அது சுத்திகரிக்கும். நெருப்பு சுத்திகரித்து புடமிட்டு நம்ம கிட்ட இல்லாத தேவையில்லாத எரிச்சு போட்டு நம்மளை பொன்னை போல விளங்க செய்யும். அல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் எப்படி பொன்னை போல புடமிடுவார். பேதுரு எழுதுறார், எனக்கு உபத்திரம் வரும்போது என் விசுவாசத்தை ஆண்டவர் என்ன பொன்னை போல புடமிட்டுவார். அதுல இருக்கிற அழுக்கெல்லாம் எட்டு ஜொலிக்கும். இந்த பிரச்சனைக்கு அப்புறம் என்னோட விசுவாசம். அப்போ மனித சேனை அல்ல. இப்படி எப்போ இது இப்படியாக ஆண்டவர் செய்ய போகுது எப்படி தெரியுமா? மனித சேனை அல்ல, மிக பெரிய மனித வல்லரசுகள் அல்ல. என்ன அர்த்தம்? மனித சேனையும் அல்ல, மிகப்பெரிய வல்லரசுகள் தேவனுக்கு முன்பாக விழும். சீயோனின் தேவனுடைய பிரசன்னம் வல்லமை உள்ளது. அவரை நம்புகிறவர்கள் பாதுகாப்பை காண்பார்கள். அவருடைய எதிரிகள் அழிவை எதிர்கொள்வார், அழிவை எதிர்கொள்வார். சோ மனித சேனையால் அசீரியா விழமாட்டான். கர்த்தருடைய ஜெயத்தை கொண்டு வருவார். யூதாவுக்கு எகிப்து தேவையில்லை, கர்த்தர் தாமே அசீரியாவை தோற்கடிப்பார். இப்ப எகிப்து வந்துச்சா? வரல. அன்றைக்கு ஒரு நாள் நைட் என்னாச்சு? ஒரு தூதன் வந்தார். ஆண்டவர் 1,85,000 அசீரிய ராணுவம் அன்னைக்கே செத்து போச்சு. அவன் ராஜா ஏஞ்சி பாக்குறான், எல்லாம் செத்து கிடக்குறாங்க. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஒருவேளை வியாதி வந்துட்டோ, வியாதி வந்த மாதிரி கிடக்குறானே, பிளேக் வந்துருச்சோ, ஒண்ணுமே புரியல. அவன் பயன்ட்டான். ஐயோ, இப்ப இவங்கெல்லாம் இல்ல, நான் எப்படி கண்மலம் மூல 1,85,000 1,89,000 வீரர்கள் நம்பியிருந்தேனே, கண்மலை விலகிடுச்சே. அவன் டப டப அவன் ஊருக்கு போயிட்டான். ஊருக்கு போயிட்டு அவன் ஒரு சாமியை கும்பிடுறான். அந்த சாமியை கும்பிடுறதுக்கு அவங்க அவனுடைய ஆலயத்துக்குள்ள அப்படி உள்ள போறான். போகும்போது அந்த வாசல்ல ரெண்டு பக்கம் அவனோட சொந்த பிள்ளைங்களே பட்டயத்தை வச்சு ரெடியா இருக்காங்க. இப்படி உள்ள போறான், ஒரே வெட்ட அவன் கழுத்தை வெட்டிட்டாங்க.
அந்த இடத்திலே இந்த சனகரிப் என்கிற அசீரிய ராஜா மரித்து போனான். யோசிச்சு பாருங்க, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? பட்சிக்கிற நெருப்பு, அக்கினி. அவர் அப்படிப்பட்டவர். இங்க சாகல அவன். 1,85,000 இங்க செத்து போச்சு. அவன் அவன் கோயில்ல போய் சாகுறான். அவன் ஏன் தெரியுமா என்ன சொன்னாரு? கர்த்தர் ஏன்ட்ட சொல்லிதான் நான் வந்தேன். புரியுதா? கர்த்தரை நம்புற, அதெல்லாம் சும்மா அப்படின்ற கர்த்தரை அவன் காலின் கீழே போட்டு மிதித்தான். ஆண்டவர் என்ன செய்தார் பாத்தீங்களா? அதனால்தான் ஆண்டவர் பிள்ளை கிட்ட கை வைக்க நடுங்கணும். ஆண்டவருக்கு எதிராக ஒரு வார்த்தை பேசின கர்த்தருடைய பயம் நடுக்கத்தை கொண்டு வர வேண்டும். இந்த பிள்ளைகள் தேவ ஜனங்கள், இவங்க டச் பண்ண அவ்வளவுதான்டா, நெருப்புடா அப்படின்னு சொல்லி நடுங்கணும். அப்படிப்பட்ட ஒரு சாட்சியை எருசலேம்ல ஆண்டவர் செய்கிறார். இப்ப நடக்கிறதுக்கு எவ்வளவு அவங்க மனம் திரும்ப உடனே நடந்துராது, உடனே நடந்துராது. அப்படிப்பட்ட ஜெயம் பறந்து பட்சிக்கிற பட்சியை போல சேனையில் கர்த்தர் எருசலேமில் ஆதரவாயிருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார், அதை கடந்து வந்து விடுவிப்பார். நம்முடைய திறவுகோல் வசனம், அதைத்தான் நம்ம இன்னைக்கு தியானிச்சோம். அல்லேலூயா! எவ்வளவு ஒரு அருமையான ஒரு காரியம் பாருங்க. ஆகவே நம் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதை எதிர்கொள்வது எப்படி என்றால் 3 வழிதான். பயப்படாதீங்க. கர்த்தருடைய மறுக்க முடியாத வல்லமையை அங்கீகரிங்க. நீங்க எதையோ வல்லமைன்னு நினைக்கிறீங்க. வியாதி வல்லமையா இருக்கு, எனக்கு எதிராக காரியம் வல்லமையா இருக்கு, இப்ப சூழ்நிலை வல்லமையா இருக்கு. அது எல்லாத்தையும் விட கர்த்தருடைய வல்லமை மிக பெரியது. அதனால எதையெல்லாம் நம்பி கர்த்தர் மேல நம்பிக்கையை குறைச்சிங்களோ, அதுலேருந்து மனம் திரும்பி இனி அது மேல் நம்பிக்கை வைக்க மாட்டேன்னு திரும்பி வாங்க. வரும்பொழுது கர்த்தர் இறுதி ஜெயத்தை கொடுப்பார். இப்படியே உதவி செய்திருவாரோ, அப்படி உதவி செய்திருவாரோ, இவங்க மூலமா உதவி செய்வாரோ, இப்படியும் அல்ல, அப்படியும் அல்ல, அங்கேயும் அல்ல, இங்கேயும் அல்ல, கர்த்தருடைய பட்டயமே நமக்கு உதவியை கொடுக்கும். கர்த்தருடைய இது கர்த்தரால் ஆயிற்று என்று அறிக்கையிடும்படியாக ஆண்டவர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக செய்வார். ஆண்டவர் பல சாட்சிகளை கொண்டு வருவாராக. கர்த்தர் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. கலந்து கொண்ட எல்லாருக்கும் நன்றி. கர்த்தர் இந்த செய்தியை ஆசீர்வதி